ஓகேவா? ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்டோட சவுண்டும் தனியா கேட்குது. தெரியுதா? அதாவது ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்டோட சவுண்ட் புதுசா கேட்கறாங்க. பழைய பாட்டுல இவ்வளவு டீட்டெயில் இருக்குன்னு இப்பதான் தெரியுது. Hi everyone, this is Apridi from Maram Categories. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இன்னோவாக்கு 3-way ஆக்டிவ் செட்டப் பண்ணியிருக்கோம். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கஸ்டமரோட ரெஃபரன்ஸில் தான் வந்தார். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டப்போ நம்ம டெமோ கார்ட்ஸ் எல்லாமே அவருக்கு காமிச்சோம். ஸோ அவர் டெமோ கார்ட்ஸ் எல்லாம் காமிச்சோன்னா அவருக்கு ஒரு கைண்ட் ஆஃப் சிக்னேச்சர் மேட்ச் ஆச்சு. ஸோ அந்த சிக்னேச்சர் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பிளாமுங்கிற ஸ்பீக்கர் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாமுங்கிற ஒரு சிக்னேச்சர் மேட்ச் ஆச்சு. ஸோ அந்த சிக்னேச்சர் வச்சு தான் நம்ம அவருக்கு ஆடியோ எல்லாமே கொடுத்தோம். ஸோ இதோட டெமோ வீடியோ பார்த்துட்டு வாங்க. இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் போட்டுருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். Oh, all the levels in the world, you gotta get down and get into this tune now, cause it's about you and your love, and you gotta get lucky. Everyone drop, 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 get lucky. Everybody, everybody, everybody gotta get lucky. Someday, when I fall in love today, this way. Lucky, 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 lucky. செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா.
இன்ஸ்ட்ருமெண்டோட சவுண்டும் தனியா கேக்குது. தனியா கேக்குது தெரியுதா? ஆக்சுவலா. அந்த ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்டோட சவுண்ட் புதுசா கேட்கலாம். கேட்டுட்டே இருக்கலாம். அதாவது எவ்வளவு தூரம் லாங் போனாலுமே இந்த இரிட்டேஷனோ தலைவலியோ இருக்காது. இன்னொன்னு எவ்வளவு சவுண்ட் வந்தாலும் ஒண்ணு ஆஃப் பண்ண தோணாது. எப்படி சொன்னா ஒரு அனீசியா இருக்கும். இவ்வளவு சவுண்ட் கேட்கறது அந்த ஃபீலே இல்ல ஆக்சுவலா அதுல. பழைய பாட்டுல இவ்வளவு டீட்டெயில் இருக்குன்னு இப்பதான் தெரியுது. இந்த பாட்டு ஒளியிலே தெரிவது தேவதையா, தெரிவது தேவதையா, உயிரிலே கலந்தது நீ இல்லையா, இது நெசமா நெசமில்லையா, நினைவுக்கு தெரியலையா, கனவிலே நடக்குதா, கண்களும் காண்கிறதா, காண்கிறதா, வெறும் வாய்ஸ் மட்டும் தான் வரும். ஒளியிலே எவ்வளவு டீடைல்ஸ் எதுவுமே வராது ஆக்சுவலா. இவ்வளவு மியூசிக் போடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் வெளியே வராது. தேவதையா, இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தா தான் இருக்கும். தேவதையா, தேவதையா, கோயில் மணிய யார் அடிக்கிறா, தூண்டா விளக்க யார் ஏத்துறா, ஒரு போதும் அடையாம இன்று உயிரணும். ஒளியிலே தெரிவது நீ இல்லையா, நீ இல்லையா. ஸோ இந்த வண்டியில் என்னென்ன ப்ராடக்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்பெர்னோட 809ங்கிற அந்த பிளேயர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், ஹை ரெசல்யூஷன் பிளேயர். தென் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாமோட ரிலாக்ஸ் சீரிஸோட 3-வே காம்பனன்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாம்ங்கிற ஒரு 2-வே காம்பனன்ட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே எலக்ட்ரானிக்ஸ் நம்ம ப்ராசஸர் கம் ஆம்பிளிஃபையர் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீலிக்ஸோட V8ங்கிற ப்ராசஸர் வந்து நம்ம இந்த வண்டியில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 10 சேனல் ப்ராசஸர், 8 சேனல் இன்பில்ட் ஆம்பிளிஃபையரோட வந்துடும் உங்களுக்கு. தென் மோனோபிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலிக்ஸோட D1 மோனோபிளாக் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிசனோட 10-inch சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்டெகிரேட்டடாக இருக்கும். ரொம்ப இன்டெகிரேட்டடாக இருந்துச்சு நம்ம டெமோ காட்டும் போது. ஸோ கஸ்டமர் அவ்வளோ என்ஜாய் பண்ணார் அவர் வச்சு. ஸோ அவர் சொல்லி ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா நிறையா நான் இதுக்கு முன்னாடி இந்த பாட்டெலாம் நான் கேட்டிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி நான் கேட்டதில்லை. ஸோ அவரோட சன் பின்னாடி உட்காந்துருந்தார். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, பழைய பாட்டுலேயுமே வந்து இந்த அளவுக்கு டீட்டெயில் இருக்கு, நான் இது வரைக்கும் இந்த மாதிரி கேட்டதுன்ற அளவுக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க என்ஜாய் பண்ண ஒரு ஆடியோ கொடுத்தாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் கிட்ட நம்ம வண்டி விட்டுருந்தாங்க, அந்த 3 வீக் போஸ்ட்டு எல்லாமே செஞ்சிருக்கு. ஸோ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடோட வராரு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வண்டி ஏதாவது ஆடியோ பண்ணணும்னு நினச்சிருக்கீங்கன்னா ஸோ மறக்காமல் கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. தென் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேம்பிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ டோர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கி கம்ப்ளீட்டாக ஆட்டோ பண்ணுற பிராண்டில் கம்ப்ளீட்டாக டேம்ப் பண்ணியிருக்கோம். ஸோ டேம்பிங் பண்ணுறதுனால இதோட சவுண்ட் வந்து எதுவுமே வெளியே லீக்கேஜ் ஆகாமல் உள்ள அவ்வளோ இன்டெகிரேட்டாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஆடியோ பண்ணி நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. See you next video மக்களே. Until then, see you bye. This is Apurdi from Aram Carticus.